முழுவதும் திருவிழா நடைபெறும் உலக புகழ்பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான வைகாசி வசந்த உற்சவ விழா 21ஆம் தேதி தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவை ஒட்டி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் திருக்கோவிலில் இருந்து பக்தர்கள் படைசூழ புறப்பாடாகி கோவில் எதிரில் அமையப்பெற்று புது மண்டபத்தில் எழுந்துருளினார். அங்கு பக்தி உலாத்துதல் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து புது மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு 4 சித்திரை வீதி சுற்றி திருக்கோவிலில் எழுந்தருளினார். விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 10ஆம் திருநாளில் சுவாமிகள் காலையில் புது மண்டபம் எழுந்தருளி பகலில் தங்கி வழக்கம் போல மாலையில் அபிஷேகம் தீபாராதனை முடிந்து சித்திரை வீதி சுற்றி கோவில் வந்து சேரும் நிகழ்வு நடைபெறுகிறது. மேலும் வைகாசி வசந்த உற்சவம் திருவிழா துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் வரும் 2ஆம் தேதி வரை திருக்கோவில் சார்பாகவோ உபயதாரர்கள் சார்பாகவோ தங்கரத உலா உபய திருக்கல்யாணம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை என திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வைகாசி வசந்த உற்சவ விழாவினை முன்னிட்டு புது மண்டபத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மதுரையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே விக்கிரமன் குத்தாலம் கிராமத்தில் அமைந்துள்ள மகா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதம் 2வது வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றன. முன்னதாக ஆலய வளாகத்தில் பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜையில் உலக நன்மை வேண்டியும் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டியும் இதில் பங்கேற்ற பெண்கள் குத்து விளக்கை அம்மனாக பாவித்து புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தும் ஆலய அர்ச்சகர்கள் கூறும் மந்திரங்களுக்கேற்ப குங்குமத்தால் திருவிளக்கை பூஜை செய்தும் வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பெண்கள் குடும்ப நன்மைக்காக குத்து விளக்குடன் பூஜையில் பங்கேற்று வழிபட்டு சென்றனர். இவ்விழா ஏற்பாடுகளை விக்கிரமன் குத்தாலம் கிராமவாசிகள், இளைஞர் நற்பணி மன்றத்தினர், மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். குத்தாலம் வட்டம் விக்கிரம குத்தாலத்தில் அருள்பாலித்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் ஆண்டு வைகாசி வெள்ளிக்கிழமை பூஜையானது நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா காலம்பர அம்பாளுக்கு வந்து பால் குடம் கரகம் எடுத்துகிட்டு வந்து காலம்பர அம்பாளுக்கு பால் குடம் அபிஷேகம், ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை, அபிஷேகம், அலங்காரம் இதெல்லாம் காலம்பரம் நடந்தது. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு பூஜையானது நடைபெற்றது. அந்த குத்து விளக்கில் எது சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பூஜை பண்ணுற நம்மளே அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது ஐதீகம். அந்த தீபஸ்தாபனம் சாதாரணமாக வந்து வீட்டில் விளக்கேற்றுறது மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி நம்ம கோயிலில் வந்து அந்த தீபத்தை ஏற்றி இந்த சஹஸ்ரநாமம் அப்படின்னு 1008 அர்ச்சனையே அம்பாளுக்கு அர்ச்சனை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அம்பாளோட அனுகிரகத்தை பெறுது இங்கே பெரும் பாக்கியமாக கருதப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அம்பாளோட அனுகிரகத்தினால் என்ன கிடைக்கிறதுனா இந்த மாங்கல்ய பலனானது கிடைக்கிறது. இதேமாரி குடும்பத்தில் எந்தவித தோஷம் எந்தவித பாப்பமாக இருந்தாலும் அந்த அம்பாளை பூஜை பண்ணுறதுனால அது வந்து நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறது இங்கே பலர் கண்ட உண்மையாக இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா விக்கிரம குத்தாலம் அப்படின்னு பேர். குத்தாலம் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. அம்பாளுக்கு இந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து இந்த பால்கோட நிகழ்ச்சியானது வருஷா வருஷம் வைகாசி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வராங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ சந்தன மாரியம்மன், ஸ்ரீ முனியாண்டி, ஸ்ரீ மண்டு கருப்பு, ஸ்ரீ அம்மச்சி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காலை திருக்கோவிலில் இருந்து கிளம்பி கருப்பட்டி கிராமத்தில் பல்வேறு பகுதிகளில் ஊர்வலமாக சென்றனர். மேளதாளம் முழங்க கும்மி பாட்டு பாடி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து முளைப்பாரிகளை வைகை ஆற்றில் கொண்டு சென்று கரைத்தனர். கருப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் முளைப்பாரி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று காலை கொடியேற்றத்துடன் விழா இனிதே தொடங்கியது. முன்னதாக ஸ்ரீ கணபதி ஹோமத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழங்கள் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கொடிமரத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலசம் நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது.
மேலும் சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ வெண்ணியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து மாலை வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ விநாயகர் மூஷிக வாகனத்திலும் மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்திலும் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ வீரபத்ர சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் மூஷிக வாகனத்தில் ஸ்ரீ விநாயகர், ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் வீரபத்ர சுவாமிகள் இரவு கிராம வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய திருவிழா உபயதாரர் குழுவினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் ஏரிக்கரை அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் கோவிலில் 28ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா கடந்த 25ஆம் தேதி இரவு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியான 26ஆம் தேதி பூக்கரகம் மற்றும் கூழ்குடம் வீதி வலம் வந்து கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ புத்து மாரியம்மன் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் 47வது தேசமாக இருக்கக்கூடிய மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு கூடலழகர் திருக்கோவிலின் வைகாசி பிரம்மோற்சவ விழா முதல் நாள் இன்று கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிப்பட்டம் மேளதாளங்கள் முழங்க ஆடி வீதிகளில் வலம் வந்த நிலையில் தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர் கொடிமரம் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு பிறகு கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. கொடிப்பட்டம் ஏற்றப்பட்ட போது பக்தர்கள் மனம் உருகி கோவிந்தா என கோஷம் வழங்கிய நிலையில் தொடர்ந்து மேலிருந்து கீழ் நோக்கி கொடிமரத்தின் மீது வண்ண மலர்கள் தூவப்பட்ட நிலையில் தொடர்ந்து மகா தீபாராதனை, ஆரத்தி உள்ளிட்டவைகள் கொடிமரத்திற்கு காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பஞ்சபியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக வியூக சுந்தரராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதல் நாளான இன்று சுவாமி மாலை வேளையில் அன்ன வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்க உள்ளார்.